எல்லா புகழும் இறைவனுக்கு. நண்பர்களே, கல்யாணத்தை பண்ணிப்பார், வீட்டை கட்டிப்பாருன்பாங்க. அது மாதிரி என் நண்பர் ஒருத்தர் இப்ராஹிம் தான் வராரு பாருங்க. அவர் தான் என் நண்பர். வீடு கட்டியிருக்காரு. அதாவது அவரால் என்ன முடியுமோ, அவருடைய சக்திக்கு என்ன முடியுமோ அப்படி ஒரு அழகான ஒரு வீடை கட்டிக்கிறாரு. சிம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு காருடைய சிம்பிளை போட்டுருக்காரு. மச்சான், அதை வர மச்சான், உங்களை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கிறேன். யாருன்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து நம்ம நண்பர் இப்ராஹிம். இவர் பேர். ஒரு மளிகை கடை வச்சு ஒரு தொழில் பண்ணி சிறுக பணத்தை சேர்த்து அழகான ஒரு வீட்டை கட்டியிருக்காரு. ஒரு சின்ன வீடாக இருந்தாலும் அவர் மனசை போல் பெருசாக இருக்குது. வாங்க நண்பர்களை, வீட்டுக்குள்ளே போகலாம். பாருங்க நண்பர்களே, பாருங்க எவ்வளோ அழகாக கட்டிருக்காரு பாருங்க. சின்ன வீடாக இருந்தாலும் எவ்வளோ அற்புதமாக கட்டிருக்காரு பாருங்க நண்பர்களே. நண்பா, என் நண்பர்கள்லாம் வந்தாங்களே நம்ம மேலே பார்த்தீங்களா, நம்மளை விட்டு முன்னாடியே வந்துக்கிறாங்க. நம்ம புண்ணியா மேலே இருக்கிறானுங்க. அவனுக்கு போய் ஒரு ராச்சா விட்டு வரலாம். அந்த என் நண்பர்கள்லாம் மேலே இருக்கிறாங்க. தலைவரை மேலே போய் பார்த்துட்டு வரலாம் வாங்க. கீழே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. அதே மாதிரி மேலேயும் சூப்பராக கட்டிக்கிறாப்புல. ஏய் சத்யராஜ், இவன் தான் நண்பர்களே. சத்யராஜ் நண்பன். சத்யராஜ் மாதிரியே இருப்பான் பார்க்கறதுக்கு. ஆமாம், வைட்டா நெஞ்சில் முடி. பாருங்க நண்பர்களே, சின்ன வீடாக இருந்தாலும் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு வீடாக கட்டியிருக்காங்க போல நண்பா. இந்த மேலே இருக்கிறாங்க என் நண்பர்கள்லாம் மேலே இருக்கிறாங்க. இவர் தான் சத்யராஜ், இவர் சுருள் அக்பர், இவர் வடபழனி மைதி, இவர் வந்து ஓபி அம்சத்து. இப்ராஹிம் தான் வீடு கட்டிக்கிறாப்புல. மச்சான், நான் வரதுக்குள்ள நீங்க எல்லாரும் கிளம்பி வந்துக்கிறீங்க மச்சான். எனக்கோசம் தான் இருக்கிறீங்களா? அப்படியா? சரி, சாயந்தரமா மச்சானுக்கு இப்ராஹிமுக்கு ஒரு நல்ல கிஃப்ட் வாங்கி கொடுத்தாங்க. என்ன பா சத்யராஜ்? ஆமா, சின்ன கூட அதெல்லாம் அழகா கட்டிக்கிறாப்புலப்பா. அவர் மனசு போலே கட்டிக்கிறாருப்பா. பேச்சம்பழம் குத்தாரு, அப்படியே எப்படிதான் வந்தது, தேன் மாதிரி இருந்தது. அவர் மனசு போலே இருந்தது. இவரு தேன் போலே பேசுவாரா? நண்பர்களே பார்த்துங்க, ஒரு சின்ன வீடாக இருந்தாலும் பாருங்க, போட்டிக்கெல்லாம் போட்டு சும்மா வேற லெவலில் பண்ணிக்கிறாப்புல. நம்ம வீடு எப்படி இது? நல்லா இருக்கா? அவர் மனசு போலே கட்டிக்கிறாரு. நம்ம வீடு எப்படி இது? அவர் மனசு போலே கட்டிக்கிறாரு. ஆமா, எப்படி மச்சான் வீடு? அவர் மனசு போலே கட்டிக்கிறாரு. எப்படி மச்சான் கட்டிக்கிறாரு? சந்தோஷம். அவர் மனசு போலே கட்டிக்கிறாரு. எப்படி வந்தது ஊடா? ஏய் சொல்றோம், சூப்பரா இருந்து சொல்லு. என்ன மச்சான் ரொம்ப நேரமா பாத்ரூம் கிட்டே நிற்கிறாப்புலையா? சத்யராஜ், இது என்னப்பா இது? பால்கனியா? இது ஒரு ரூமு. நல்லா இருக்கும் சூப்பராக இருக்குது. யூ பால்கனியா? பால்கனிலே ஒரு பாத்ரூம் வச்சுக்கிறாப்புல சூப்பராக. நல்லா ஒரு அருமையாக இருக்குது நண்பர்களே. வீடு சூப்பராக இருக்குது மச்சான். இப்போ இப்ராஹிம் வந்து வீடு கட்டி குடி போயிட்டாப்புல மச்சான். அடுத்து வந்து நம்ம சுருள் அக்பர் வீடு கட்ட ஆரம்பிச்சுக்கிறாப்புல. இன்ஷா அல்லாஹ் அவரும் வந்து நல்லபடியாக சிறப்பாக கட்டி முடிச்சு சிறப்பாக அவர் சந்தோஷமாக அவரும் வீடு கட்டி குடி போட்டோம். ஆமாம், இவங்கெல்லாம் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு மளிகை கடையை வச்சு அந்த வியாபாரத்தை கொண்டு வருஷ கணக்கில் காசை சம்பாரித்து சேர்த்து ஒரு வீடை கட்டிட்டாங்க. வீடு கட்டி இவர் இப்ராஹிம் குடி போயிட்டார், வீடு குடி போயிட்டார் இன்றைக்கி. அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து கட்டிகிட்டு இருக்காரு. கூடி சீக்கிரம் இவரும் கட்டி குடி போகிறதுக்கு இறைவனுடைய அருளும் கிருபையும் கிடைக்கட்டும். இதே போல் இங்கே எப்படி எல்லா நண்பர்கள்லாம் வந்தோமோ, இன்னும் நிறைய நண்பர்கள் வந்து சென்னையில் இருக்கிறதுனால வர முடியல. அவங்க வர்றப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து பார்க்க வந்துடுவாங்க. இருக்கிற நண்பர்கள் மட்டும் என்ன பண்ணோம், எல்லாம் வந்து பார்த்துக்கலாம். ஓகே நண்பர்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.